வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். பீயிங் ஃப்ரூட்ஃபுல், பயன் அல்லது பலன் தருகிற ஒரு தன்மை. பலன் தர வேண்டும் என்றால், அல்லது கனிகள் இருக்க வேண்டும் என்றால், அல்லது பயனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு இடத்துல நாம் நாட்டப்படும் பொழுது அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்ம அப்படியே இருந்து அப்படியே போய்விடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்வார், ஏற்ற காலங்களில் செய்வார். நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ உங்கள் வாயிலிருந்து வார்த்தை பெறலுவதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிறவராயிருக்கார். ஆனால் இதில் இன்னொரு படி மேலே போகணும் அப்படின்னா, நம்ம பயனுள்ளவர்களாய் ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சில முக்கியமான காரியங்களை பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் மகிமைப்படுவான வேலை வந்தது. இங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை வருகிறதாய் இருக்கிறது. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் பயனுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், அல்லது கனிகளை தருகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வரணுமா? மகிமை வரணும். இந்த மகிமை அது எப்போ வரும் என்றால், ஒருவேளை இயேசு இந்த காரியத்தை பண்ணல அப்படின்னா அவருடைய மகிமை இந்த பூமி முழுதுமாய் அறிந்திருக்கவே முடியாது. அல்லது நீங்களும் நானும் அவரை சுமந்து கொண்டு கனி கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கவே முடியாது என்று நான் பார்க்கிறோம். 24, 25 வாசனங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனே அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இங்க பாருங்களேன், முதல் காரியம் என்னவென்றால், இஃப் யூ வாண்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல், முதல்ல நம்ம என்ன பண்ணுமா? சாக வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த காலையில் எப்படிங்க சாவுறது அப்படின்னா, 4 விதமான மரணங்கள் இருக்கிறது. மரணத்தில் 4 விதம் இருக்கிறது. ஒருவேளை நேரம் இல்லை அப்படின்னா நான் டைரக்டா 4வது மரணத்துக்குள்ள வந்து விடுகிறேன். அப்போ 4 விதமான மரணங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதல் மரணம் என்னவாங்க? பிசிக்கல் டெத், மாம்சத்தின்படி மரிப்பது. இது 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாம்சத்தின்படி 2 முறை மரிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. ஒன்று ஞானஸ்தானத்தின் மூலமாய் மரிப்பது, இரண்டாவது நாங்களாம் கூடி வந்து பாட்டு பாடுவது, அதனால் 2வது மரணம். இது 2 மரணம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்ப முதல் மரணம் ஞானஸ்தானத்தின் மூலமா நம்ம மாம்சம் சாவது அல்லது பிசிக்கலா நம்மளுடைய காரியங்களை மறிக்க வைப்பது அவசியமானதாய் இருக்கிறது. 2வது, நம்ம இந்த பூமியில மரித்தாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். 2வது ஒரு மரணம் இருக்கிறது. என்னன்னா, இமோஷனலா சாக வேண்டியது. இமோஷனலா சாகணும். நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? முதல் மரணத்துடைய முதல் பகுதியை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஞானஸ்தானத்தின் மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானத்தின் மூலமாக அவங்க மரித்திருப்பாங்க. ஆனா 2வது காரியம் வரும்போது அவங்க செத்தே இருக்க மாட்டாங்க. செத்தே இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இமோஷனலா அவங்கள தொட்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பொங்கிடுவாங்க. அவங்களுடைய மாம்சம், அவங்களுடைய சுயரூபம். ஆமாம், வேதத்தில் அதுக்கு ஒரு வசனம் நமக்காக கொடுத்துருக்காரு. என்ன வசனம்? எத்தோப்பியன் தன் தோலையும் மாற்றவே முடியாதான். நமக்குன்னு ஒரு வசனம் எப்பவுமே இருக்கும் பார்த்தீங்களா பைபிளில். அப்போ வேதம் சொல்லுகிறது 2வது காரியம் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இமோஷனல் டெத் வரவே இல்லைங்க. எப்போ உன்னுடைய இமோஷன்ஸ்லாம் சாகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இமோஷனை உன் வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறவராய் இருக்கிறோம்.
ஏன் தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் ஒரு காரியத்தை எதனா ஒன்று செய்யும் பொழுது யாரா ஒன்று சொல்லிட்டா, சபையில் எதனா ஒன்று பண்ணிட்டா, அல்லது வேத வசனம் உங்களுக்கு நேராக வரும்பொழுது இது நம்ம இமோஷனலாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க அதுல சாக வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களா அல்லது ஃப்ரூட்ஃபுல்லா ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு மரணம் இருக்கிறது. என்ன தெரியுமாங்க? ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்தே உட்கார்ந்துருப்பாங்க, ஆலயத்தில் செத்து போயிருப்பாங்க. ஆவிக்குரிய மரணம் இருக்கும். அந்த மரணம் மட்டும் வந்துருச்சு வச்சுங்களேன், நம்ம நிச்சயமா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இது எப்படி வரும்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அது கவனமா நம்ம பார்த்து முடிச்சிருவோம். நான்காவது ஒரு காரியம் என்னன்னாங்க, கிறிஸ்துவுக்காய் மரிப்பது. 4 மரணங்கள். முதல்ல பிசிக்கலா சாகணும், ரெண்டாவது இமோஷனலா சாகணும், மூணாவது நம்ம ஸ்பிரிச்சுவலா சாகாம பார்த்துக்கொள்ளணும், நாலாவது கிறிஸ்துவுக்காய் மரிக்கணும். இந்த மரணம் யாருக்கு இருக்கிறதோ அதுதான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து அது சாகாவிட்டால் அது கனி தரவே முடியாது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே மரத்தை பார்த்தா அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆயிட்டா நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்ம கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி கொடுப்போம்? நம்ம சாகாம கனி வரவே வராதுங்க. நீங்க 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, நீங்க 100 ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது தலைமுறையாய் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த முதல்ல சொன்ன 2 மரணத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அல்லது 4வது கிறிஸ்துவுக்குள் நீங்க மரிக்கப்படவில்லை அப்படின்னா நீங்க கனி தரவே முடியாது. அப்ப இன்றைக்கு ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம கனி தராம தடுப்பது என்னவென்றா, நம்ம உண்மையிலே சரியா சாகலன்னு தான் அர்த்தம். சரியா சாகலன்னா இழுத்துக்கினே இருக்கும். டாக்டர் அதை வச்சு என்ன பண்ணுவான்? சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? அரைக்குறையா செத்துட்டா ஹாஸ்பிட்டல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வெண்டிலேட்டரில் போட்டு உங்களுடைய பரம்பரை சொத்தை எழுதி வாங்கிடுவான், எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவான். இன்றைக்கு பிசாசு அப்படிதான் செய்யறான். சரியா சாகாத விசுவாசி கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தாலும் அதை பிசாசு அழகா எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். அவங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு எந்த நிலையில இருந்தாங்களோ அதே நிலையில விசுவாசிகள் மரிப்பது. அதே நிலையில வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ராஜ்யத்தை முதலாவதா தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் எங்க ஒண்ணு கூட வரலங்க, ஒரு ஆசீர்வாதம் கூட வரல. நான் ரட்சிக்கப்படும் போது வாடகை வீட்டில் இருந்தேங்க, சாகும் போதும் அதே வாடகை வீட்டில் தான் என் பாடியை வச்சாங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ இன்னும் சாகவே இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்க, ரட்சிக்கப்படும் பொழுது என் வாழ்க்கையில கடன் இருந்ததுங்க, இன்றைக்கும் நான் கடன்லயே இருக்கிறேன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இன்னமும் சாகவே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை ரட்சிக்கப்படும் பொழுது என் சரீரத்தில் வியாதிகள் இருந்தது அல்லது வேதனை இருந்தது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு அப்படியே இருக்குது என்றால் நீ சாகாம உன்னும் குத்துயிரும் கொலையுருமா உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். நீ என்றைக்கு சாகுறாயோ அன்றைக்குதான் ஆவியானவர் உனக்குள்ளிருந்து கனிகளை புறப்பட வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பிசிக்கலா இங்க இருக்கிற எல்லாரும் இறந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமா, ஒருவேளை ஞானஸ்தானத்தின் மூலமா இறக்கலைன்னா சர்ச்சு முடிஞ்சோடனே இங்கேயே நில்லுங்க, நான் உங்களை பார்க்குறேன். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கம்பல்சரி எடுத்துருங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக சில காரியங்கள் சொல்ல போகிறேன், ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம பிசிக்கலாக சாக வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இதில் டைரக்டாக ஸ்பிரிச்சுவல் டெத்துக்குள்ள வந்துடுறா. ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைய பேர் சாக அடிச்சிடறோம். எப்படின்னா எடுத்து வாசிக்கலாம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம், மேத்யூ 12:31 பார்க்கலாம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது எந்த பாவமும் எந்த தூஷணமும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமாய் பண்ணுகிற எந்த தூஷணமாவோ இருந்தாலும் என்ன பண்றதுல ஆவியானவர் மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சாகடிச்சுட்டு இமோஷனலா பிசிக்கலா அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. கனி வராது, கனி வராது. நீங்க உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அழைத்த ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை.
நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால் முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த காரியம் செய்திருந்தாலோ அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடந்து வந்திருந்தாலோ ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர், பிதா ரொம்ப கொடுமையானவர், ஆவியானவர் அதை விட பயங்கரமானவர். இயேசுக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் நீங்க அதிலே இன்னொரு வசனத்தை வாசிங்கல, லூக்கா 12:10 வாசிங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால், இங்க பாருங்களேன், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் காரியங்கள் சொல்லினாலும் அது அவனுக்கு மன்னிச்சு வரும். இங்க பாருங்களேன், நீங்க இயேசுவுக்கே விரோதமாய் எதனாய் பேசி இருந்தாலும் அல்லது குமாரனாகிய இயேசுக்கு விரோதமாய் இங்க நீங்க நடந்திருந்தாலும் அதை என்ன பண்ணிடுவாராம், மன்னிச்சிருவார். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் நீ எதனா செய்தாய் என்றால், ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்க ஏதாவது செய்திருப்பாய் என்றால் அது இங்கேயும் மன்னிப்பு கிடையாது, அங்கேயும் மன்னிப்பு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான். அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, அவங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அல்லது அவங்க மேல ஆண்டவர் போத்தின நீதியின் வஸ்திரத்தை அதை உணராமலே வாழ்ந்து 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 கடைசி வரைக்கும் அப்படியே இறந்துடுறோம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம. இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நான் அப்படிதாங்க இருக்கிறேன், எனக்கே பிரயோஜனம் இல்லைங்க, என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க, என் கையின் பிரயாசம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லைங்க, நான் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா உன்னை அழைத்த அழைப்பே வீணானதாய் மாறிவிடுது. ஏன் உங்க வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்காங்களா இல்லையா? ஏன் ஆண்டவர் உங்களை மட்டும் அழைத்து இருக்கிறார்? காரணம் என்ன? நீ ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் திட்டமாய் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆவியானவருக்கே விரோதமாய் எல்லா காரியத்தையும் செய்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை சாகடிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் உயிரோடு வச்சிருக்கிறோம். இன்றைக்கு 3 காரியத்தில் சாவணும், ஒன்றுல சாகவே கூடாது. ஒன்று, சரீரத்தினால பிசிக்கலா நீ மரித்திருக்க வேண்டும். 2வது, இமோஷனலா நீ மரித்திருக்க வேண்டும். நீங்க வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க, நேரம் இல்லாதனால. சங்கீதக்காரன் அழகா இமோஷனல் டெத்தை பற்றி சொல்றான். 22, 14, 15, 16 நீங்க வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. Psalms 22, 14-16 பாத்தீங்கன்னா இமோஷனலா எப்படிலாம் சாவறாங்கன்னு. ஒருவேளை நீங்க அப்படி இமோஷனலா இருந்தா கூட செத்துருங்க. உங்க இமோஷன்ஸ் எல்லாம் குப்பையில போடுங்க. உங்க இமோஷன் பரலோகம் போகவே போகாது. இயேசு பிலாத்துக்கு முன்பதாய் நிற்கும்போது ஒண்ணுமே செய்யல தெரியுமா? அவரு அமைதலா நின்று கொண்டிருந்தார். காரணம் என்னவென்றால், ஒருவேளை அவர் ரியாக்ட் பண்ணா அவன் கோபமாவான். ரியாக்ட் பண்ணா, இப்போ யாராவது சண்டை போட்டுனே இருக்காங்க வச்சுங்களேன், நீங்கள் கூட பேசினா என்ன ஆகும்? சண்டை பெருசாதான். நீங்கள் அமைதலாக இருந்தாலும் என்ன ஆகும்? பெருசாதான் ஆகும். அமைதலாக இருந்தாலும் பெருசாகும், சண்டை போட்டாலும் பெருசாகும்னா இயேசு இமோஷனே காட்டாமல் அமைதலாக இருந்தா. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவை போல நம்மளுடைய இமோஷன்ஸை யார் சாவடிக்கிறாங்களோ யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு தெரியும் அவர் தான் உலகத்தின் ரட்சகர். அவர் மூஞ்சில துப்புறவனுக்கும் அவர் தான் ரட்சிப்பு கொடுக்க போறாரு அவருக்கு தெரியும். அவரை சிலுவையில் அறைய போறவனுக்கும் ரட்சிப்பு அவர் தான் கொடுக்க போறாரு தெரியும். அவரை நிந்தித்தவனையும் அவர் தான் சிலுவையில் இருந்து அவரை ரட்சிப்பு கொடுக்க போறாரு தெரியும். அவரை மறைமுகமாய் கொட்டி யார் கொட்டினது என்று கேட்டவனுக்கும் அவர் தான் ரட்சிப்பு கொடுக்க போறார் என்று தெரிந்தாலும் அவருடைய இமோஷன்ஸ் எல்லாம் அமைதலாக வைத்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீயும் நாடு திருச்சபையில் ஆயிருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்தாலும் அல்ல உலகத்தில் வாழ்ந்தாலும் என்றைக்கு உன் இமோஷன்ஸ் சாகிறதோ, என்றைக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறதோ அன்றைக்கு கனி தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையை மரணத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது. எப்படிலாம் கொண்டு வரும் அப்படின்னா எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 7:51 பார்க்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு, எப்பா நல்லா சத்தியத்தை கேட்டு நம்ம எப்படி இருக்கிறோமா, எப்படி ஆவிக்குள்ள வாழ்க்கையை சாகடிக்கிறோம்னா, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இருதயத்திலையும் செவியிலே என்ன பண்ணலையா? விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டின் காலத்தின் படி வேற, புதிய ஏற்பாட்டின் காலத்தின் படி விருத்த சேதனம் எங்க தெரியுமா வரணும்? இருதயத்திலையும். காதில் எப்படிங்க விருத்த சேதனம் பண்ண முடியும்? காதில் இருக்கிற உள்ளகிற ஜவ்வியை பிச்சை எடுக்க முடியும்? எடுத்துரு, ரொம்ப நல்லது. காது கேட்காம பரலோகம் போவது நல்லது, காது கேட்டு நரகத்துக்கு போவது ரொம்ப கொடுமையானது.
இப்போ நானும் மூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்கல. ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ டாக்டர் உங்களுக்கெல்லாம் மிஷின் மாற்றினார். நான் பார்த்தேன் காது கேட்காது ரொம்ப அட்வான்டேஜ் தெரியுமா உங்களுக்கு. அதுவும் ஆண்களுக்கு காது கேட்கலன்னா அதை விட பெரிய அட்வான்டேஜ் உலகத்தில் எதுவுமே கேட்காது. எது கேட்டாலும் நம்ம காது கேட்காத மாதிரியே இருந்துடலாம் பார்த்துங்க. எது பேசினாலும் கேட்காத மாதிரியே இருக்கலாம். அதுவும் எனக்கெல்லாம் காரியம் வரும்போது காது ரொம்ப கேட்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? முக்கியமான காரியம் வரும்போது என்ன பண்ணும்போதுதான் காது கேட்காது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், காதுகளிலையும் இருதயத்திலையும் நம்ம விருத்த சேதனம் அடைந்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துல நம்மலாம் எத்தனை வருஷம் சத்தியம் கேட்கிறோம், எத்தனை வருஷம் ஆவியானவர் பேசுகிறார். பல நேரத்தில் ஆவியானவர் நேரடியாக நம்மளோட பேசுவா, பல நேரத்தில் ஆவியானவர் நேரடியாக உணர்த்துகிறார். இருந்தாலும் நம்ம சாவறதே கிடையாது, கிறிஸ்துவுக்காய் மரிப்பதே கிடையாது. அது வாசம் முடிச்சிருங்க. அப்படியே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இங்க பாருங்களேன், உங்கள் பிதாக்களை போல நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்கிறோமா? முதலே சொன்னேன், வேதத்தின்படி ஒருத்தரை எதிர்த்தா நீங்க நிச்சயமா எங்கேயுமே போக முடியாது. பிதாவை எதிர்த்தா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். என்ன தெரியுமா பண்றாரு? அப்பவே போட்டு தள்ளுவாரு. இஸ்ரவேல் ஜனத பாவம், அங்கேயே சுடுகாடு இருந்தது, கூட்டு வந்து வனாந்தரத்தில் வழி தெரியறதுக்காக நெட்டுக்கிட்டே போனான் பாருங்க பாடியை. இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குச்சிகளை உடைத்து ஏதாவது ரிப்பனை கட்டிக்கிட்டே போவாங்க, ஏன்னா ரிட்டன் வழி தெரியறதுக்காக. மோசே போகும்போது ஆண்டவர் அவனுக்கு வழி எப்படி நம்ம காட்டினாரு? புதைச்சிக்கினே போடானார் பாடியை. ஏன்? இவனுக்கு எல்லாம் அவருக்கு விரோதமாக வந்தாங்க, பிதாவுக்கு விரோதமாக வந்தா வழியிலே போட்டுருவார், கவலையே கிடையாது. ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா நீ வணங்கா கழுத்துடன் இருந்து அல்லது இருதயத்திலையும் செவிகளையும் விருத்த சேதனம் பண்ணாமல் இருப்பாய் என்றால் நிச்சயமா ரொம்ப கடினமான விஷயம். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளலாம், ஆண்டவர் உன்னையும் என்னையோ ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றிருக்கிறார். நீ நானும் கனி தருகிறவர்களாக இருக்கணும். எதுலையாவது கனி தரணுங்க. மலட்டு மரமாக இருந்தால் அது எதுக்கு தெரியுமா உதவும்? விறகுக்காது உதவணும். தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு மரம் கனியே தரலைங்க, எதுக்கு உதவணும்? சுடு தண்ணி வைக்கிறதுக்காவது உதவணும், இல்லை பிரியாணி ஆக்கிறதுக்காவது. பிரியாணி ஆக்கினா கூட நாற்றம் வந்துடும். அந்த விறகுலாம் சில விறகுலாம் பிரியாணி வைக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த புகை நாற்றம் வந்துடும். அட்லீஸ்ட் சுடு தண்ணி வைக்கிறதுக்காவது. இன்னைக்கு நிறைய பேர் அது கூட உதவுறதில்லை. உங்களை சொல்லலை, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட நேரடியாக பேசுவார் என்றால் உங்கள் கழுத்தை வளையுங்க, வணங்கா கழுத்தாய் இருக்காதீங்க. இருதயத்தில் விருத்த சேதனை பண்ணுங்க, உங்கள் செவிகளில் விருத்த சேதனை பண்ணுங்க. அப்படின்னா என்ன கேட்கணுமோ அதை மாத்திரம் கேளுங்க, வேத வசனத்தை மாத்திரம் கேளுங்க. வேத வசனத்தை மாத்திரம் இருதயத்தில் கொண்டு போய் அதை மட்டும் தியானிங்க, வேற எதையுமே தியானிக்காதீங்க. இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய என்ன தெரியுமா? டிவியில் பார்க்குற எல்லாத்தையும் தியானிக்கிறது, எல்லாவற்றையும் பேசுகிறது, எல்லாவற்றையும் எடுத்து ஆலோசனை பண்ணுவது. அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை கையில் இருக்க வேதாகமமாக இருக்கிறது, அதை நீ வாசி, அது உன்னை அழகாய் போஷிக்கிறதா இருக்கு. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீயும் நானும் சாகாம இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு 5 காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம துரிதமாக முடித்து விடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன் 6:8 பார்க்கலாம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? நீ கிறிஸ்துவுடன் மரித்திருப்பாய் என்று நம்பினால் அவரோட பிழைத்திரு. முதல் காரியம், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கனி தர வேண்டும் என்று நீ நினைப்பாய் என்றால், உன் வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்றால், you have to believe that you are dead in Christ. நீ கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாச்சு அப்படின்னு நீ என்ன பண்ணணும்? முதல்ல நம்பணும். முதல்ல போனோம் எதுக்காவது உதவுமா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா அது எதுக்குமே உதவாது. அப்போ நம்ம முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? நான் கிறிஸ்துவுடன் மரித்திருக்கிறேன் அப்படின்றத முதல்ல நம்பணும். மரித்தவங்க கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். we will not live for ourselves. நமக்காக வாழ மாட்டோம், நமக்காக ஒரு காரியத்தை செய்து கொள்ள மாட்டோம், நம்மளுடைய பேருக்காக செய்து கொள்ள மாட்டோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைக்க மாட்டோம். எல்லாவற்றையும் யாருக்காக செய்வோம்? கிறிஸ்துவுக்காய் செய்வோம். கிறிஸ்துவுக்காய் யார் மரித்தாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்காக தான் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், விசுவாசிகளை விட்டுருங்க, ஊழியக்காரங்களே சில ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்க வச்சுங்களேன் பயங்கரமாக இருப்பாங்க.
நான்லாம் யோசிப்பேன், இவெல்லாம் இன்னும் ஆண்டருக்கு சாகலை, செத்தா யார் எடுத்துன்னு போறா? யாரும் எடுத்துன்னு போக மாட்டாங்க. செத்தா அப்ப ஆண்டவருக்காக செலவு பண்ணிட்டு போவோமே, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்வோமே. ஆண்டவர் நம்மளுடைய கரங்களில் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் எதுக்கு தெரியுமா? இந்த போனோம் என் ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யும். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கிறோம் என்பதை முதலாவதாக நம்ப வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க மரணத்தில் நம்பிக்கை இருக்கு. சில நேரத்தில் ரெண்டாவது மரணத்தில் கூட நமக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. முதல் மரணம்னா மாம்சத்தின் மரணமாக இருக்கிறது. ரெண்டாவது சில விசுவாசிகள் இமோஷனலாக கூட என்ன பண்றாங்க? அமைதலாக இருக்கிறாங்க. ஒருவேளை இருதயத்துக்குள்ள அவங்க கும்பரி கொண்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா கூட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர்கள் நிச்சயமே ஆசீர்வதிப்பார். நாளாவ அது பழகிடும், கவலைப்படாதீங்க. அப்போ மூணாவது காரியத்தை நம்ம கவனமாக வைத்துக் கொள்ளணும். ஆனால் ஒன்று நல்லா தெரியணும், நீ கிறிஸ்துவுக்காய் மரித்திருப்பாய் என்பதை முதல்ல நம்பணும். ரெண்டாவது வசந்த வாசிக்கலாம், அதிலே 8:6 வாசிக்கலாம். ரோமர் 8:6, ரோமன்ஸ் 8:6 பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இங்க ரெண்டாவது காரியம் தெரியுமாங்க, கிறிஸ்துவுக்காய் மரித்தவங்க அவங்க மைண்டு செத்து போயிருக்கணும், சிந்தனை மரித்திருக்கணும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுக்கலாம், சர்ச்சில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, ஆனால் மூளை மட்டும் வேற எங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். மூளை மட்டும் திடீர்னு கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். எது சொன்னாலும் நல்லதாக தான் சொல்லியிருப்பார். எது சொன்னாலும் நல்லா அப்படியே மிஞ்சி போனால் என்ன பைபிள் தான் சொல்லியிருப்பார், வேற எங்கேருந்து சொல்லியிருப்பார், அவ்வளோதான். ஏன்னா உங்களுடைய சிந்தனை எங்கேயாவது ஓடிக்கொண்டிருக்கும். இஃப் யூ ஆர் டெட் ஃபார் கிரைஸ்ட், your mind will be upon Christ. உன் சிந்தனை கிறிஸ்துவுக்காக மாத்திரம்தான் இருக்கும், வேற எதுக்குமே உழைக்காதுங்க, வேற எதை குறித்தும் சிந்திக்காது, வேற எதை குறித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில யோசிக்காது. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவோடைய சிந்தனை என்ன தெரியுமா இருந்தது? எப்படியாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டியது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட யோசுவா சொன்னதை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் யோசுவாக்கு தான். எத்தனை பேர் யூதர்கள் இருக்கீங்கன்னு தெரியல, யாராவது தள்ள தொப்பி போட்டுட்டு இருக்கீங்களா? யூதர்கள் இருந்தால் முன்னாடி வாங்க, யூதர்களுக்கான மரியாதை நான் கொடுக்குறேன். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு எதற்கு வந்துடுறா? நம்ம சிந்தை இயேசுவை போலவே இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்தா, எங்கே போனாலும் அவருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி சத்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை இந்த இடத்துல சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஊமையாய் சொல்லலாமா? அற்புதம் செய்து சொல்லலாமா? அதிசயம் செய்து சொல்லலாமா? இல்லை பேதுரு மொக்க பண்ணி சொல்லலாமா? எப்படியாவது சொல்லிக்கொண்டே இருந்தாருங்க. இன்றைக்கு நீயும் நானும் அப்படி இருக்கிறோமா? முடிஞ்ச உடனே எப்போ இவர் முடிப்பார்னு தெரில, டைம் வேற பக்கத்திலே போட்டு விட்டுக்கிறாங்க, அதையே பார்த்துனுக்குறோம், முடிப்பாரான்னு. அப்போ நம்ம சிந்தை எதை நோக்கி? இயேசு எதை குறித்தும் கவலைப்படலைங்க. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் பண்ணா, ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தா, ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று பண்ணிக்கொண்டே இருந்தா. நீயும் நானும் நேற்று ஆண்டருக்காய் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், இதெல்லாம் கதை கிடையாது. அவருடைய சிந்தை உள்ளவன் எப்படியாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீது கருசனை உள்ளவனாக இருக்கான். என்னன்னா பண்ணுங்க. இயேசு சோறு போட்டாரா இல்லையாங்க? சோறு போட்டார். அதுவும் எங்காலும் வனாந்தரத்தில் மாஸ் பிரியாணி போடுறவர், திரளான கூட்டத்தை உட்கார வச்சு சோறு போடுறவர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கல்யாணத்தில் இல்லை எங்கன்னா ஃபங்க்ஷனு போனால் இந்த பஃபேன்னு ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில, பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கும் தட்டு எடுத்துக்கணும். பார்த்துக்கிறீங்களா? நான்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதே கிடையாது, விட்டேன். இப்போலாம் இந்த பஃபேக்கே போகிறதில்ல. எப்படி தெரியுமா, எண்ணெயும் தட்டியும் பார்த்திங்க வச்சிங்களேன், மா கொஞ்சம் சோறு போடுமா, 2 இட்லி வைமா, சாம்பார் ஊற்றுறமான்ற மாதிரியே இருக்கும். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. ஆனால் எங்காலும் எப்படி தெரியுமா, உட்கார வச்சு சோறு போடுறவர். பந்தி அதுவும் சொல்லடே, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட ஒரு 50 பேர் தான் ஒரு லைனுக்கு உட்காரணும், 51 உட்காந்துக்கிறப்ப அவனுக்கு வேற லைனில் போடு அப்படின்னு உட்கார வைக்கிற ஆள். அவ்வளோ அழகாக செய்தவர். காரணம் என்னவென்றால் அவருடைய சிந்தை பரலோக ராஜ்யத்தை குறித்து இருந்தது. இன்றைக்கு நீயும் நான் அப்படி செய்கிறோமா? அடுத்த மாதம் ஃபுல்லாக கொண்டாடுவோம். என்ன கொண்டாடுவோம்? இப்போவே சிலர்லாம் பிளான் போட்டிருப்பாங்க, 1ஆம் தேதியே போயிடலாம். சிலர்லாம் போன மாதமே முடிச்சுட்டு இருப்பாங்க, 31ஆம் தேதி. போன மாதம் 31 இல்லை, அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க. என்னத்துக்கு?
கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸு, ஏன்னா அப்போ சீப்பாக கொடுப்பானா, இப்போ எக்ஸ்ட்ரா விலையை வச்சுருப்பானா. நானும் சொல்கிறேன், நீங்கள் கொண்டாடுங்க, வேணான்னு சொல்ல. யார் பிறந்தநாளையும் யாருக்கோ கொண்டாடுறீங்க, கொண்டாடுங்க. அப்போ தெரியாத ஒரு பிறந்தநாளை கொண்டாடுறது அவசியமாக கொண்டாடுங்க. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையோடு கொண்டாடுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு எடுத்த மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை அதே விலையில் யாராவது ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஆண்டு மகிமைப்படுவார். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி மூக்கு பிடிக்க யாராவது ஒருத்தனுக்கு ஒரு பொட்டலம் சோறு எடுத்துன்னு போய் கொடுங்க, ஆண்டு மகிமைப்படுவா. கொடுத்துட்டு உடனே வந்துடாதீங்க, ஏன்னு பல்ல காட்டு, ஏசு நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடுங்க, ஆண்டருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்போல்லாம் நம்ம ஊரில் எப்படி தெரியுமாங்க, சொத்தை கொடுத்தா கூட ஸ்டேட்டஸ் வச்சாதான் தெரியும். அதெல்லாம் செய்யாதீங்க. எங்காலும் எங்கேயுமே ஸ்டேட்டஸ் வைக்கல. பைபிளில் நானும் பொட்டி பார்க்குறேன், ஒரு ஃபோட்டோ கூட பார்த்ததில்லை. ஒரு ஃபோட்டோ உங்கள் பைபிளில் இருக்குதோ? ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் சொல்லுங்கள். இயேசுவும் அந்த 5000 பேரும் உட்கார்ந்த மாஸ் சாப்பாடு போட்டார கிடையாது. அப்போ ஒன்று செஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் சிந்தை அவசியம். நீ கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பாய் என்றால் முதல்ல அதை நம்பு, ரெண்டாவது அவருடைய சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ரோமர் 8:13 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மூணாவது காரியம் என்ன தெரியுமாங்க, உங்களுடைய சரீரத்தின் செயல்களை என்ன பண்ணுமா, அழிக்கணுமா. இந்த ஃப்ளஷை அழிக்கணும். ஃப்ளஷ் அழியாமல் எதுவுமே பண்ண முடியாது. மாம்சம் என்னைக்கு அழுகிறதோ, அழுகிறது இல்லை. நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அழுகி போயிருக்கு. அழுகுனா வரும், கப்பு அடிக்கும். எப்படி அழுகுதுன்னா, மூணாவது பாயிண்ட் சொன்ன பாருங்க, ஸ்பிரிச்சுவல் டெத்து. அது அடைஞ்சிட்டா நாத்தடிக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளவுதான் நீங்கள் ப்ரொஃபார்ம் போட்டு அல்லது அந்த பாடியை எம்பாம் பண்ணி வைத்தாலும் திறக்கும் பொழுது நாற்றம் வீசதான் செய்யும். திடீர்னு எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாத்தம் கப்பு பிடிங்கின்னு வெளியே வரும். ஆவிக்குரிய மரணம் அடைந்திருப்பீர்கள் என்றா. ஆனால் இங்கே நீங்கள் கிறிஸ்துக்குள்ள மரித்திருப்பீங்க என்றா, முதல்ல உன் மாம்சம் சாகணும். அது அழுகாமல் அப்படியே செத்து போக வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இன்னைக்கு பல பேருக்கு எதனா ஒன்று சொல்லிட்டா, என் ரத்தம் துடிக்குது பாருங்க. அவர் எப்படி சொல்லிட்டாருங்க, அந்த ரத்தம் எப்படி துடிக்குதுன்னு தெரியல. வெட்டி டம்ளரில் பிடிச்சி பார்க்கணும், துடிக்குதா இல்லை கொதிக்குதான்னு. உலகத்தான விட்டுருங்க, அவனுக்கு கூட ரத்தம் கொதிக்கிறது இல்லை, கிறிஸ்தவனுக்கு தான் ரொம்ப கொதிக்குது. தெரியுமா உங்களுக்கு? எதனா ஒன்று சொல்லியாச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ கொதிக்கும் பாருங்க ரத்தம், அப்படியே எடுத்து ஒரு ஆம்லேட்டு போடலாம், சோறு அரிசியை போட்டால் பொங்கி ரத்த சாப்பாடு சாப்பிடலாம். என்றைக்கு உன்னுடைய சரீரம் மாம்சம் சாகிறதோ அன்றைக்கு தான் நீ கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க அது கிடையவே கிடையாது. அப்படியே என்ன தெரியுமா பண்ணுறோம், நீதியின் வஸ்திரம் கொடுத்தார் தெரியுமா நம்மால், அதை வச்சு உள்ளே மூடி வச்சிருக்கணும். அதுக்காக தான் அவர் இன்னொன்று சொல்லிட்டார், ஏசாயாவில் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாகவே இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, மூணாவது காரியம், நீ கிறிஸ்துவுக்காய் மரித்திருப்பாய் என்றால் உன் சரீரம் எந்த இடத்துலையும் தெரியவே கூடாது. சரீரம் எந்த இடத்துலையும், சிலர்லாம் எப்படி தெரியுங்களா, ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா சரீரம் தெரியும். என்னை கூப்பிட்டு முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை கூப்பிடல, நான் தானே இவ்வளோ வேலை செஞ்சேன். நான்லாம் பல தடவை யோசிச்சிருப்பேன், அவனை காணவே காணும் இன்னும் நோண்டுக்கிறான். இங்கே நிறைய வேலை செய்யறது யார் சொல்லுங்க பார்ப்போம்? சுரேஷ் தான். அவன் இப்போ கூட வேலை செஞ்சுக்கிறான், எதுவும் நோண்டி நேர்கிறான், டப்பாவில் உட்காந்துரு, என்ன நோண்டுறான்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் நான் சுரேஷை பாராட்டுறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அம்மாலாம் பாராட்டிக்கிறாங்க, ஜோலாம் பாராட்டிக்கிறீங்களா, நீ கூட நல்ல சிறந்த வேலை செய்கிறான் அப்படி. நான் பாராட்டவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அது அவனுடைய வேலை, இது எங்களுடைய வேலை, ஆண்டவருக்காய் செய்கிற வேலை. காரணம் என்னவென்றா, எவன் மாம்சம் செத்துதோ அவன் எதையுமே எதிர்பார்க்காம, இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவருக்காய் ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்ம மாம்சம் அங்கே வெளிப்படவே கூடாது, எந்த இடத்துல வெளிப்படாமல் இருக்கணும். அதுதான் மூணாவது. நாலாவது காரியத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24 கலேஷியன்ஸ் 5:24 வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இங்க பாருங்களேன், கிறிஸ்துடையவங்க சிலுவையில் என்னத்தை அடைஞ்சிருக்காங்களா? மாம்சத்தையும் இச்சையும் அடைஞ்சிருக்கிறார். சிலுவையை ஏற்றுக்கொண்டோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சிலுவையை நீ சுமந்துரு வாடானார். ஏன்னா அந்த சிலுவையில் என்னென்னலாம் தரம் அரைஞ்சிருக்காரு? உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய எல்லா இச்சைகளையும், உன்னுடைய மாம்சத்தை, உன்னுடைய கர்வத்தை, உன்னுடைய ரத்த கொதிப்பை எல்லாத்தையும் அங்கே அரைஞ்சி வச்சிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள்
மாம்ச இச்சைக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, சிலுவையில அறைவதே இல்லை. ஆனா நம்ம சொல்றது என்னமா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே அடிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கிறேன். எங்கெங்க கனி வரும்? பிசாசு செய்கிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமாங்க, இந்த இப்போ சொல்லிட்டு வர பாருங்க 5 காரியங்க. இந்த 5 காரியத்தில் தான் நம்ம சாகாம வச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்று, கிறிஸ்துவ போல சிந்திக்காம வைப்பான். நம்மளுடைய சிந்தனை கிறிஸ்துவ போல சிந்திக்காது. கிறிஸ்து எதுக்காவது கவலைப்பட்டாரா? நாளை குறித்து அவர் கவலைப்பட்டதே இல்லை. எங்கே தூங்குறீங்க கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எப்போ அதோ மரியாள் வீட்டில் தூங்க போகிறேன், இல்லை லாசர் வீட்டில், எதனா சொல்லணும்ல. இப்போ நீங்கள் எங்கே போய் தூங்க போகிறீங்க நீங்கள் ஆலயம் முடிந்த பிறகு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நடு ரோட்லேயும் தூங்குவேன், இல்லை லாரிகள்லேயும் தூங்குவேன் அப்படின்னு சொன்னால் என்ன யோசிப்போம்? இதுக்கு மென்டல் ஆகிட்டுக்குதுன்னு யோசிப்போம். உண்மை தானே? இப்போ நீங்கள் இங்கே ஆலயம் முடிந்த பிறகு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் சுடுகாட்டுக்கும் போவேன், இல்லை வனாந்திரத்துக்கும் போவேன். அது ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சின்னு அர்த்தம். ஆனால் நம்மளால் எப்படி நம்ம பதில் சொல்வார்? காக்காக்கு குருவிக்கெல்லாம் கூடுகுது, மனுஷகுமாரனுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு கொண்டே இருந்தார். எந்த இடத்துலையும் மாம்ச இச்சைக்கு இடம் கூடாமல் வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கு. பிசாசு பண்ணுற காரியங்களில் முதல்ல நம்ம சிந்தனையை காலி பண்ணுவா, நீ கிறிஸ்துவ போல சிந்திக்காம வைப்பா. 2வது, நம்மளுடைய மாம்சம் சாகாமலே வைத்திருப்பான். மாம்சம் 3வது காரியம் என்ன தெரியுமாங்க, நம்ம எதனா ஒன்று பார்த்தா அதை இச்சிக்க வைக்கிறது அவனுடைய தந்திரமாகவே இருக்கிறது. நீங்கள் இச்சைனா நீங்கள் உடனே ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க, அதுவும் இச்சை தான். ரொம்ப சின்னதும் இச்சை தான். என்ன தெரியுமா, சிலர்லாம் பார்த்தாங்க வச்சுங்களேன், அந்த பிரதர் சட்டை எங்கே வாங்கினார் தெரில, கேட்டுடணும். பிரதர் சட்டை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் தான் தூக்கமே வரும். அதுவும் இச்சை தான். இந்த சிஸ்டர் புடவை எங்கே வாங்கினாங்க தெரில, இன்றைக்கி எந்த சிஸ்டரும் புடவை நல்லா இல்லை என் கண்ணுக்கு. ஒருவேளை இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேங்க, அடுத்த வாரம் வரும்போது நல்லா அழகாக மேக்கப் போட வாங்க, பார்க்கும்போது அழகாக இருக்கட்டும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே வருவாங்க. அதுவும் சங்கீதம் வாசிக்கும் போது வருவங்க மேக்கப் இருக்குது பாருங்கள், எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சங்கீதம் வாசிக்கும் போது மேக்கப் போட வாங்கன்னு. அப்போது அந்த புடவை பார்க்கும்போது கேட்டுடணும், சிஸ்டர் இந்த புடவை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுடணும். இதெல்லாம் இச்சை. எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்குது. இவெல்லாம் நான் சொன்ன மொத்த கதையை சபையில் தான் இருக்குது. மொத்த கதையை எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குதான். வணங்க கழுத்து உள்ளது, இன்னும் விருத்த சேதனமே இல்லை, அது எங்கேருந்து கனி வரும்? நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சின்ன சின்ன விஷயத்தில் இச்சை. ஒரு பிரதர் நல்ல ஒரு கார் வாங்கிட்டான்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே அதே போல் காரு கொடுங்க ஆண்டவரே. அந்த பிரதர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை நாள் ஜோம் பண்ணார், எத்தனை நாள் உபவாசம் இருந்தார், அவர் எவ்வளோ சாவச்சார்னு தெரியாமே கேட்கறது. நம்மளால் கொடுத்துருவார்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, தரவே மாட்டார். நீ எவ்வளோ உன் இச்சையை சாகடிக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சரீர இச்சை எங்கே தரமா இருக்கணும்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். வேற எங்கேயுமே நீங்க வேற எங்க வச்சாலும் பிசாசு திரும்ப தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிருவோம். இந்த நீங்கள் எதனாவது வானா, இந்த கருவாடுலாம் வானான்னு கொண்டு போய் இந்த கருவாடு முட்டை ஓடுலாம் இருக்குதுல்ல, முட்டை நீங்கள் பக்கத்தை பார்த்தா நான்லாம் முட்டையே சாப்பிடாத மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் பூத்தொட்டியில் ஒழிச்சு வச்சுருங்களேன். இந்த எலி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா இருக்குன்னு நினைக்கிங்க, தோண்டி எடுத்து வீட்டுக்குள்ளே தான் வைக்கும். வீட்டுக்குள்ளே தான் வைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கப்பு எடுக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா என்னடா இதை தான் தூக்கிட்டு போய் மண்ணில் போச்சுமா பார்த்தா திரும்ப எலி திரும்ப தூக்கி அந்த வீட்டில் வைக்கும். பிசாசு அப்படித்தான். நீ உன் இச்சையும் உன்னுடைய எல்லா ஆசையிலையும் எங்கன்னா கொண்டு போய் வச்சுன்னா அதை தோண்டியாந்து திரும்ப வச்சிருவான். உன் கண்ணு முன்னாடி வச்சு, பத்தியா அவங்க வீட்டில் இப்படி இருக்கு, அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, நீயும் ஜெபம் பண்ணுற, அவங்களும் பைபிள் வாசிக்கிறாங்க, நீயும் பைபிள் வாசிக்கிறாங்க, அவங்களும் அதே சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, நீ எதே சர்ச்சுக்கு போகிற, அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ நாசமாக்குறன்னு அவன் தோண்டி விடுறதான் அவன் வேலையே. இந்த எலியை சாவடிக்கிறத விட உன் இச்சையை சிலுவையில் அறைய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயங்க, இன்னும் பெரிய இச்சைலாம் இருக்குது. பெரிய இச்சைகள்லாம், பெரிய இச்சைன்னா அது லட்சக்கணக்கில் போகுதுன்னு வச்சுங்களேன். யாராவது ஒருத்தர் வீடு வாங்கிட்டா அந்த வீட்டுக்கு வர எல்லா விசுவாசிகளும், ஆண்டவரே அருமையான சகோதரனை கொடுத்த வீடுக்காய் நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே இதே போல ஒரு வீடு எனக்கு. பாதி பேர் மனசில் அப்போ தான் இருக்கும். ஆண்டவர் பார்ப்பார், மவனை உன் ஆசை இச்சை இங்கேயே புதைக்கிறேன் பார், இந்த வீட்லையே அப்படின்னு வார்.
ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீயும் நானும் நான்காவது மிகப்பெரிய காரியம், சிலுவையில் நம்மளுடைய சரீர இச்சைகள் எதுவாக இருந்தாலும். ஏன் தெரியுமா? இது வெறும் மண்ணு. எது மண்ணு? சரீரம் வெறும் மண், எதுக்குமே பயனுள்ளதில்லை. வெறும் நாற்றமும் எல்லா கேடான காரியங்கள் உள்ள ஒரே ஒரு உறுப்பு, ஒரே ஒரு உயிருள்ள இது யாருன்னா மனுஷன்தான். ஏன்னா அவன் சிந்தனையிலும் கேடுள்ளவன். இன்றைக்கு நீ நானும் அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்காய் மரிப்பது. நீங்கள் கிறிஸ்துவுக்காய் மரிப்பில்லைன்னா முதல்ல நம்புங்க, ரெண்டாவது உங்களோட சிந்தனையை மாற்றுங்க, மூணாவது உங்கள் சரீரத்தை கிறிஸ்துவுக்காய் சாகடிங்க, நாலாவது உங்களுடைய இச்சையை சாவடிங்க. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், Proverbs 4:23 பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இங்க பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்காய் மரித்திருப்பீர்கள் என்றால் ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா வரணும்? உங்க இருதயத்திலிருந்து என்ன வரணுமா? ஜீவ ஊற்று வரணும். ஜீவ நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த இடம்லாம் எப்படி இருக்குமா? செழிப்பாய் இருக்கும். இப்போ நிறைய செழிப்பான காரியங்கள் அல்லது கனி கொடுக்குற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும், இருக்கணும் அப்படின்னா உங்கள் இருதயத்திலிருந்து தான் ஜீவ நதி புறப்பட்டு வரணும். நம்ம என்ன நினச்சிருக்கோம்? ஆண்டவர் வானத்தின் பலகணைகளை திறந்து, ஆண்டவர் வானத்தின் விண்டோவை திறந்து, ஆண்டவர் வானத்தின் குடோனை திறந்து கண்டெய்னர் லாரியில் என் வீட்டுக்கு அனுப்புவார் அப்படின்னா அனுப்ப மாட்டார். அப்படி அனுப்பிட்டா பின்னாடி ஒரு ஜீப்பு வரும், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்னு ஒரு ஜீப்பு வரும். ஞாபகம் வச்சுங்க, கண்டெய்னரில் எது வந்தாலும் ஜீப்பு பின்னாடி வருதா பார்த்துங்க முதல்ல. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எங்கே திரும்ப ஆசீர்வாதத்தையோ எல்லா நன்மையை வைத்திருக்கிறா? நம்ம இருதயத்தின் ஜீவ ஊற்று. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஜீவ ஊற்று வெளியே புறப்பட்டு வருகிறது என்றா நீ கவலைப்படாத, நீ கனி தருகிற வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுவே இல்லை, வத்தி போச்சு நதி. பாட்டு மட்டும் பாரு, வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அடுத்தது வளமிக்க தோட்டம் போல இருப்பான். இங்கே தண்ணியே இல்லை, அப்புறம் எங்கது தோட்டம் வருது? தண்ணியே கிடையாது. காரணம் என்ன? முதல்ல சொன்ன 4த்தையும் நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். ஆண்டரை போல சிந்திக்கிறது கிடையாது, மாம்சத்தை சாகத்துக்கு இச்சையை வைத்து கொள்வது, இது எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஆண்டவரே ஜீவ தண்ணீரே வாங்க, வட்டாத நதியா வாங்க, எப்படி வருவாரு? இன்றைக்கு ஒன்று தீர்மானி, உன் வாழ்க்கை பயனுள்ளதாய் கனி உள்ளதா ஃப்ரூட்ஃபுல்லா மாறணும்னா நீ 4 காரியங்கள் கவனமாக வைத்துக்கொள்ளு. அதில் 3வது காரியத்தை செஞ்சிடாத. முதல்ல ஃபிசிக்கலாக ஒரிஜினலாக செத்துருக்கியான்னு பாரு. ஞானஸ்தானம் எடுத்து நான் இன்னமும் மனம் திரும்பலைன்னா கவலைப்படாத. வேதம் சொல்லுகிறது, நீ குமாரனுக்கு விரோதமாக கூட எது பண்ணியிருந்தாலும் அவர் மன்னிச்சிருவாராம். அவர் மன்னித்துருவார். ஏனென்றால் இயேசு அவ்வளோ நல்லவருங்க, அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் நமக்காய் மரித்திருக்கிறார். ரெண்டாவது, உன்னோட இமோஷன்ஸை கிறிஸ்துவுக்காய் சாவடி. எல்லாருக்கும் இமோஷன் இருக்குது. எல்லாருக்கும் மூக்குக்கு மேலே என்ன வரும்? சளி தான் வரணும், கோவம் வருது. மூக்குக்கு மேலே என்ன வரணும்? சிந்தனை, சளி தான் வரணும். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும். முதல்ல மூக்கை வெட்டுறோன்றேன். மூக்கை வெட்ட எதுவுமே வராது பார்த்துங்க. மூக்கு இருந்தால் தானே கோவம் வரும். இன்றைக்கு மூக்கை வெட்டு, நீயே வெட்டு. கத்தி எடுத்து வேத வசனம் என்ற பட்டயத்தை எடுத்து, இதுவரை நான் சத்தியத்தை கேட்டு வணங்கா கழுத்து உள்ளவனாக இருந்தேன், இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தேன், என் செவிகளில் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தேன், அதனால தான் ஒருவேளை என்னமோ ஆண்டவர் கனிகளை என் வாழ்க்கையில் தரலை. இன்றைக்கு நீ கனி வேணுமென்றா ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையிலேருந்து தானாக புறப்பட்டு வரணும். தானாக வரணுங்க. நீ உன் ரட்சிப்பு எங்கேயோ, நீ கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பாய் என்றால், கிறிஸ்து உனக்குள்ள உயிர்த்தெழுந்திருப்பார் என்றால் தானா ஜீவ ஊற்று வருகிறதா இருக்கிற. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று வருகிற இடத்துல அது எவ்வளவு பெரிய வனாந்திரமாக இருந்தாலும் அது செழிப்பான காடாய் என் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலையில் இருந்த இடத்துல கண்களை மூடி, ஒருவேளை ஆமாங்க என் வாழ்க்கையில் நான் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பேருக்காக எடுத்தேங்க, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, யூத்து பிள்ளைங்களாம் எடுனாங்க, நானும் எடுத்துட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, கவலைப்படாத. இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயம் மனம் திரும்பு. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், என் ரட்சகர் ரொம்ப அருமையானவர்.
நீ அவருக்கு விரோதமா எது பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு தான் கடைசி நாள். இதுக்காக நாளைக்கு பண்ணிட்டு வந்து திரும்ப மன்னிப்பு கேட்காத. வேத வசனம் பயங்கரமானது. உனக்கு எச்சரிப்பின் சத்தமாய் ஆண்டவர் இந்த காலையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். If you have done anything against the Son of God, don't worry, he is ready to forgive today. இன்றைக்கே அதை மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை என் இமோஷன்ஸ் இன்னும் சாகலைங்க, எதனா ஒன்று யாராவது சொல்லிட்டா உடனே கோவம் வருது, உடனே நான் ரியாக்ட் பண்ணுகிறேன், உடனே என்னுடைய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு சாவடி ஆண்டவர் உன்னை கனி தருகிறவனாய் மாற்றுவார். இல்லைங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய காரியங்கள் நம்பிக்கையாயிருக்கட்டும், உன்னுடைய சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கட்டும், உன்னுடைய சரீரம் கிறிஸ்துவுக்காக இருக்கட்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் உன்னுடைய ஆத்துமா சரீரம் ஆவி முழுதுமாய் ஆண்டவருக்காய் ஆலயமாக இருக்கட்டும். உன்னுடைய இச்சைகள் எல்லாவற்றையும், மாம்ச இச்சை, சரீர இச்சை, கண்களின் இச்சை, கைகளினால் இச்சை, எல்லாவற்றையும் சிலுவையில் அறை, வேற எங்கேயுமே போடாத. ஏனென்றால் சிலுவையில் அறைந்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்காய் சுமக்கிறவராயிருக்க. ரெண்டாவது என் வாழ்க்கையில் வராது, ரெண்டாவது உன் வாழ்க்கையில் வராது. ஏன்னா கரெக்டாய் அறைய வேண்டிய இடத்துல அரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரெண்டாவது பிடுங்கவே முடியாது. பிசாசு ஒரு காலமும் சிலுவையில் ஜெயத்தை கொண்டு வரவே முடியலங்க. கிறிஸ்து தான் ஜெயிச்சாரு. அவனால இயேசுவை சிலுவையில் அவர் கொண்டு போய் சிலுவையில் அறைய முடியும். ஆனால் ஜெயித்தது என் ரட்சகராக இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணி வெளியே வர முடியல, இச்சையிலேருந்து வெளியே வர முடியலன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு. அவர் ஜெயத்தை தானாய் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இப்படி நீ வாழ்வாய் என்றால் உன் வாழ்க்கையிலிருந்து ஜீவ ஊற்று தானாய் புறப்பட்டு வருகிறதாய், தானாய் வெளியே வரும். அது வருகிற இடமெல்லாம் நதியாய் பாய்ந்து ஓடுகிறதாய் இருக்கு. அது ஓடுகிற திசையெல்லாம் கனிகளாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு கனி தருகிற வாழ்க்கை, பயனுள்ள ஒரு வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு பி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் யோர் செல்ஃப். உனக்காக முதல்ல கனி தருகிறவனாய் இருக்கணும். இரண்டாவது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கனி தருகிறவனாய் இருக்கணும். மூணாவது உன்னை அழைத்த இயேசுவுக்கு கனி தருகிறவனாய் இருக்கணும். நம்ம தலைக்கீழ போய் டைரக்டாக இயேசுக்கு கனி தர தயாராகுவோம் என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, பிசாசினி செய்ததை எல்லாவற்றையும் கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவா. ஜீவ ஊற்று வராமல் போயிடும். ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கும் என்றால், கிறிஸ்துவுக்காய் சாகடித்திருப்பாய் என்றால் இன்றைக்கு ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறவராக இருக்க. அப்படிப்பட்ட நதி உன் இருதயத்திலிருந்து உன் சரீரத்திலிருந்து அப்படியே பொங்கி வருகிறதா இருக்கிறது. அது பொங்கி வர 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 உன்னுடைய எல்லா வனாந்தரமும் எல்லா வறண்ட நிலங்களும் அது செழிப்பான காடாய், கனி தருகிற காடாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் எங்கள் திருச்சபையில் கனி தராமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்கு எதனா ஒரு கனியை தரணும். இந்த வருடம் முடிய இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு ஆத்துமாவாது எங்கள் சபையில் இருக்கிறவங்க கொண்டு வந்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை 11 மாதமாக செபித்து கொண்டே இருக்கிறோம், எந்த கனியும் தரலை, எந்த கனியும் வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய கண்களை வைத்து நீங்கள் மீண்டும் இந்த மாதத்தில் கனி தருகிறலாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை சரீரத்தின் கனிகள், கையின் பிரயாசத்தின் கனிகள், பூமிக்குரிய கனிகள் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கோ ஜீவ ஊற்று வரும்பொழுது தானாய் கனி தருகிறதாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரையும் கனி தருகிறவர்களாய் மாற்றுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.